மதுவிலக்கு மாநாடு நடத்தும் விசிக தலைவர் திருமாவளவன் மதுவை ஒழிக்கும் கட்சிகளுடன் தான் கூட்டணி என்று ஏன் அறிவிக்கவில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்க அதிகமா உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும். அதிகமா படையாச்சி பறையறதா வட மாவட்டத்தில் 2 சமூகம் தான், 2 பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறாங்க. இதுல தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, 2 பேருமே. ஆனா ஒரே ஒரு மதுக்கடையை மூடுறது யாரு? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யாரு? அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்க ஐயாவும் சொல்லல, எங்க அண்ணனும் சொல்லலையே. இப்ப அதிமுகவே எங்க அண்ணன் கூப்பிடுறாருல, எங்க அண்ணன் கூப்பிடுறாரு. அதை சரி, நான் வரவே இருக்கேன். அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க, ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது. அது மதவாத ஆற்றல்னு எங்க அண்ணன் சொல்றாரு. இது மதுவாத ஆற்றல், அவ்வளவுதானே. நீங்க மதவாத ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற எங்க அண்ணன் மதுவாத ஆற்றல் கூட கூட்டின்னு வச்சிருக்கிறாரு. அதிகம் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும். தென் மாவட்டங்கள்ல யாரு, வட மாவட்டங்கள்ல யாரு? உழைக்கும் மக்கள்ல சரிபாதி இருக்கிற படையாச்சி பறையர் தான் வட மாவட்டத்தில். நீங்க உங்களுக்கு தெரியும், 2 பேரும் தான் பெரும் சேதத்துக்காகி உயிர் பலியாகி உழைக்கும் குடிகள். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுலேயே உங்களுக்கு பாருங்க, மரக்காணத்தில் செத்தம் பறையாருன்னு நினைக்கிறீங்க. இப்போ எங்க அண்ணன்ட்ட ஒன்றும் இல்லை, நான் அன்பாவே கேட்குறேன். எங்க அண்ணன்ட்ட, அண்ணன் 2021 திமுக பதவிக்கு வந்த உடனே அவங்க இறந்தாங்க மரக்காணத்தில் 19 பேர். 2024 முடிஞ்சு இப்போ 25 இப்போ 24 பாதிக்கு மேலே வந்து இப்போ நீங்கள் மாநாடுன்றீங்க. அப்போவே போட்டிருக்கணும்ல. காலந்தாழ்த்தி எடுக்கிறாரு, அது கஷ்டமா இருக்குன்ற.